அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா செட்டிநாட்டு மட்டன் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடாகட்டும். சட்டி சூடானோடனே அதுக்கு தேவையான பொருள்களை நம்ம வறுத்துக்கலாம். ரொம்ப நாள் ஆச்சு நான் வீடியோ போடுறதில்ல. எங்கள் வீட்டுக்காரர் உடம்பு சரியில்லை, ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் வச்சுருந்தோம். அதனால் இன்றைக்கி தான் வீடியோ போடுறேன். சரி, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சின்ன துண்டு கல்பாசி, இது ஜாதிபத்திரி, கல்பாசி, ஒரு 2 பட்டை, ஒரு 2-3 ஏலக்காய், 2 கிராம்பு சின்னது போட்டுக்கலாம். அது நல்லா வறுபட்டு வந்தவுடனே அது நல்லா வறுபட்டு வரட்டும். நல்லா வாசனை வருது இப்போவே. மல்லி ஆல்ரெடி நான் வறுத்து வச்சுருக்கேன். அந்த மல்லியை தான் போட்டுக்க போகிறேன். ஒரு 3 ஸ்பூன் மல்லி போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இதை இப்போ நல்லா வறுத்து விட்டுக்கலாம். வறுத்து விட்டுட்டு நல்லா ஸ்மெல்லு வருது. அடுத்தது தேங்காய் பூ. தேங்காய் பூவையும் இப்போ நம்ம வறுத்துக்கலாம். அது தேங்காய் பூ நல்லா வறுபட்டு வரட்டும். தேங்காய் பூ நல்லா வறுபட்டு வந்த உடனே நம்ம எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி நம்ம வறுத்து விட்டுக்கலாம். கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் போட்டுக்கலாம். அதையும் போட்டு நம்ம அதோட மிக்ஸ் பண்ணி விடுவோம். வத்தல் போட்டு இதில் வறுத்து எடுக்கணும். வத்தல் இல்லை, அதனால் நான் வத்தத்தூள் போட்டுக்கிறேன். உங்கள் சௌகரியத்துக்கு நீங்கள் வத்தல் போட்டு வறுத்து செய்யுங்க. என்கிட்ட வத்தல் இல்லை, அதனால் நான் வத்தத்தூள் தான் போட்டு செய்ய போகிறேன். இப்போது நல்லா வெங்காயமெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அரை கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கேன். அந்த மட்டனை நம்ம வேக போட்டுக்கலாம். இதை பாருங்கள், அரை கிலோ மட்டன். அதுக்கு ஒரு அரை செம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கிறேன். ஒரு அரை ஸ்பூனுக்கு மஞ்சத்தூள் போட்டுக்கிறேன்.
ஒரு 1/4 ஸ்பூனுக்கு மஞ்சள் உப்பு போட்டுக்கிறேன். இப்போ மூடியை போட்டு ஒரு 7 விசில் வரட்டும், அதுக்கப்புறம் பார்க்கலாம். இப்போது அடுப்பு பற்ற வச்சுக்கிறேன். நான் அடுப்பு பற்ற வச்சு தாளிச்சிக்கலாம். கறியெல்லாம் வேக போட்டு எடுத்தாச்சு. இதை பாருங்கள், கறி நல்லா வேக போட்டு எடுத்தாச்சு. நல்லா வெந்திருக்கு. சட்டி சூடாகட்டும். எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. இப்போது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை போட்டுக்கலாம். சோம்பு இல்லை, அதுக்கு பதில் சோம்பு தூள் போட்டுக்க போகிறேன். நீங்கள் உங்கள்கிட்ட சோம்பு இருந்தால் போட்டுக்கோங்க. தக்காளி, வெங்காயம் இதை போட்டுக்கலாம். ஆல்ரெடி அதில் இஞ்சி பூண்டெல்லாம் வச்சு அரைச்சிட்டேன். அதை காமிக்க முடியல வீடியோவில். இஞ்சி பூண்டு வச்சு நீங்கள் அரைச்சிக்கங்க. இப்போது இந்த அரைச்ச மசாலாவை போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் எல்லாம் இதில் வச்சு அரைச்சிருக்கு. அதனால் நான் திரும்ப அதை போட்டு தாளிக்கலை. உங்கள் விருப்பம், நீங்கள் தாளிப்புக்கு போட்டு தாளிக்கிறதுனாலும் தாளிச்சிக்கங்க. இப்போது அது அப்படியே எண்ணெயில் கொஞ்சம் நேரம் அந்த மசாலா வெந்து வரட்டும். இப்போது அந்த எண்ணெயில் மசாலா நல்லா வெந்து வந்துடுச்சு. 1 ஸ்பூன் சோம்புத்தூள் போட்டுக்கிறேன். சீரகம் போட்டு அரைச்சாச்சுல்ல. வத்தலுக்கு பதில் ஒரு 1/2 ஸ்பூன் வத்தத்தூள் போட்டுக்கிறேன். அவ்வளோதான். இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். இந்த அவிச்சதை தூக்கி அதில் ஊற்றிக்கலாம். மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் கொதித்து வரட்டும். பாருங்கள், மட்டன் கிரேவி எப்படி ஆகிருக்கு பாருங்கள். சூப்பராக வந்திருக்கா. இப்போ இந்த ஸ்டேஜில் கொத்தமல்லியை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்க வேண்டியதுதான். ஆல்ரெடி அது வேக வச்சதுனால ரொம்ப நேரம் வேக தேவையில்லை. மசாலாவுக்கு மட்டும்தான். செட்டிநாட்டு மட்டன் கிரேவி ரெடி ஆயிடுச்சு. இப்போ நான் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்னுடைய சேனல் சப்போர்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்குறேன். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கிறேன்.